ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். வேத வசனம் சொல்கிறது, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. காலையில் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், ஏன்னா என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். நிறைய நேரங்களில் நமக்கு சந்திக்கிற பிரச்சனையோட இந்த பயமும் கலக்கமும் இருக்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ரொம்ப சீரழிச்சிருங்க. இங்கே பாருங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். யோசபாத் என்கிற தேவனுடைய மனுஷன். யோசபாத் என்பதற்கு கர்த்தர் நீதி அளிக்கிறவர் அல்லது நீதியை கொடுக்கிறவர் என்று பொருள்படும். அப்போ கர்த்தர்கிட்ட நீதி எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் நீதி செய்கிறவர் என்பதை எதிர்பார்த்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு இப்போ ஒரு பெரிய சோதனை வருது. அதாவது கர்த்தரையே சார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனுக்கு. யோசபாத்தினுடைய நாட்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். கர்த்தரை தேட அந்த யூதேயா தேசம் முழுவதும் விக்கிரங்கள் இல்லாதபடி அழித்து நிர்மலமாக்கி கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுக்கு இப்பொழுது பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அமோரியரும் மோவாபியர் 2 ராஜாக்களும் சேர்ந்து ஏராளமான சேனையை குடிச்சிட்டு வர்றாங்க. அதை கேள்விப்பட்ட முதல் வார்த்தை யோசபாத்தை போச்சு, அவன் பயப்பட்டான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட சில காரியங்களை பார்க்குறீங்க, எப்பா எப்படி மீள்றதுன்னு சொல்லி யோசிக்கிற வேளையில் இன்னொன்று பிரச்சனை சேர்ந்து வந்துடுது. 1க்கு 2, 1x2 மாதிரி வந்து நிற்குது. என்ன செய்கிறது? நண்பர்களே, இந்த வேளையில் தான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் அல்ல. நிறைய நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனையை நம்ம தான் தலையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ, எனக்கு அப்படியாச்சும் இப்படியாச்சும், இந்த போச்சு, இப்படி பண்ணிட்டுன்னு சொல்லி அதை ரொம்ப ஊதுறோங்க. கொஞ்சம் அந்த ஊதுற அந்த பலூனை கொஞ்சம் குறைங்க. ஐயோன்னு புலம்புறத கொஞ்சம் குறைங்க. அம்மாடியோன்னு அழுறத கொஞ்சம் குறைங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் கலங்கவும் பயப்பட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எதற்காக? யுத்தத்தை செய்வது நீங்கள் அல்ல. யுத்தத்தை செய்வது நீங்கள் அல்ல. என்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சியாக ஏற்றுக்கொண்டீங்களோ, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு உண்டு. என்ன சொல்கிறது? உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சவுலை சந்தித்த பொழுது அவன் கீழே விழுந்த உடனே ஆண்டவர் சொன்னார், நீர் யார் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுலை யாரை துன்பப்படுத்தினா? விசுவாசிகளை கொண்டு போய் ஸ்தேவானை கொல்வதற்கு பக்கத்துல இருந்து இப்படி அடிக்கடா, கல்ல அடிக்கடா, கொல்லுகடா என்னெல்லாம் சொன்னவன். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை அடித்தாலும் என்னை அடித்தாலும் ஒண்ணுதான்ப்பா. என் பிள்ளை அடிச்சுட்டு ரொம்ப தைரியமா இருக்கிறியா? உங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்காக பரிதவிக்கிறார். உங்களுக்கு வந்த சோதனைகள், உங்களுக்கு வந்த பாரங்கள், உங்களுக்கு வந்த வேதனைகள், உங்களுக்கு வந்த கண்ணீர், எனக்கு மட்டும்தாங்க என் பிரச்சனை தெரியும் சொல்றீங்களா? உங்களுக்கு முன்னாடி உங்களை அறிந்த ஒருவர் உண்டு, அது ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. உங்கள் வேதனைகளை அறிந்தவரின் ஆண்டவராகிய கர்த்தர், உங்களுடைய துக்கங்களை அறிந்தவரின் ஆண்டவராகிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், ஓம் பிரச்சனை தான் ஏன் பிரச்சனைப்பா? ஓம் பிரச்சனை தீர்க்காம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யுத்தம் செய்கிறது நீங்க இல்ல. நீ நினைக்கிற நான் தான் ஏதோ பிரயாசப்பட்டு, நான் தான் கஷ்டப்பட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருந்தால் போதும், சால்வ் பண்ண வேண்டிய எங்கள் பிரச்சனை இல்லையா? அந்த செங்கடலுக்கு முன்னாடி ஜனங்கள்லாம் கூச்சல் போட்டாங்க, ஐயோ மோசே, எங்களுக்கு கல்ற தோட்டம்லாம் ஈஸியாக இருக்கும், மண்ணை தோண்டி புதைக்கிற ஈஸியாக இருக்கும்னா இந்த கடற்கரை கூட்டு வந்து எங்களை கொல்ல வந்த சிவந்த சமுத்திரக்கிட்டே கொண்டு வந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், முதல்ல அவ்வளோத்தையும் வாயை மூட சொல்லு. ஓவர வாயை திறக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வாயை ரொம்ப திறக்கிறோங்க. சம்பந்தமே இல்லாமல், எந்த காரியமே இல்லாமல் வாயை திறந்துக்கிட்டு எம்புட்டு பிரச்சனை நம்ம மாட்டியிருக்கிறோம். யோசித்து பாருங்க. வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? திறக்கக்கூடாத இடத்துல வாயை திறந்து ஐயோ அம்மான்னு சொல்லி
சந்தேகப்பட்டு ஆண்டவருக்கு முன்னாடி கூச்சல் போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்னம்மா உங்களுக்கு ஆச்சுது, ஐயோ எனக்கு இப்படி ஆயிட்டாக்கும், வாயை மூடுங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைச்சிட்டான்னா அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. அதுதான் தேவன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டம் பண்ண காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அவர் சொல்கிறார், நீங்கள் அல்ல, உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல வேதனைகள் இருக்கலாம், பல குழப்பங்கள் இருக்கலாம், பல இக்கட்டுகள் இருக்கலாம், பல தோல்வி இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவராய் கர்த்தர் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் உங்களோடு வருகிறார். உங்களுக்கு குறைவில்லாதபடி உங்களை வழி நடத்த, உங்களை பாதுகாக்க அவர் போதுமானார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, யுத்தம் செய்கிறது நான் என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாளிலே நம்முடைய கலக்கங்கள் பயத்தை விட்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாளுக்குள்ளே பிரவேசியுங்கள். ஜெயம் உங்களுடையது. ஆமேன், ஆமேன்.